வணக்கம். நெருப்பு தமிழன். தற்கொலை பாய்ஸ் வருவானுங்க. பூச்சி மருந்து கொடுங்க, எறும்பு மருந்து கொடுங்க, எக்காலஸு கொடுங்க, பால்டாயில் கொடுங்க, தூக்க மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்பானுங்க. யாரும் கொடுத்துடாதீங்க. வீடுகளில் சாரக்கயிறு, முறுக்கு கயிறு அப்படின்னு எந்த ஒரு கயிறையும் வீட்டுக்குள்ளே வச்சிடாதீங்க. பாவம். அது மட்டும் இல்லைங்க, குழம்பு செஞ்சு வச்சிடாதீங்க. மீன் குழம்பு, மட்டன் குழம்பு இதெல்லாம் செஞ்சு வச்சிடாதீங்க. அதில் ஏதாவது கலந்து குடிச்சுவிட்டு போய் சேர்ந்துட போகிறானுங்க. அது மட்டும் இல்லைங்க, சாராயம் வாங்கி எங்கேயும் வச்சிடாதீங்க. அதுலேயும் கலந்து குடிச்சிட்டு மண்டையை போட்டுருவானுங்க. அதனால் தற்கொலை பாய்ஸு தரங்கிட்டு போய் தெரியிறானுங்க. இவனுங்க 120 சீட்டு இவனுங்களுக்கு சொல்கிறானுங்களே. முதல்ல இந்த ஆள் 120 தொகுதிக்காவது போனாப்பிலையா? ஆக மொத்தத்தில் இவங்க பாலே இல்லாமல் பாயாசம் செய்வானுங்க, பல்லே இல்லாமல் இவனுங்க பக்கோடா திம்பானுங்க. அப்படிப்பட்டவனுங்க அப்படிங்கிறத உணருங்க. தற்கொலை பாய்ஸ் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. இவனுங்களை பார்த்து தயவு செய்து இவனுங்களை பார்த்த இடங்களில் அவங்க வீட்டுக்கு இவன் இங்கே தான் நிற்கிறான், அவன் அங்கே தான் படுத்துருக்கிறான் அப்படின்னு தெரியப்படுத்துங்க. தற்கொலை பாய்ஸுக்கு 4ஆம் தேதி